வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இதில் சொல்லியிருப்போம். பிஎல்டிடி. இந்த பிஎல்டிடிங்கிறது கனரக வாகனங்களுக்கு கம்பல்சரியாக ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறாங்க. இது ஒரு மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டு, ஜிபிஎஸ் மாதிரி. இதை கம்பல்சரியாக கனரக வாகனங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போனா தான் நேஷனல் பெர்மிட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன்லாம் வச்சாங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் தமிழக அரசில் வாங்கியிருந்த மாதிரி தெரியுது. ஆனால் இப்போது நேஷனல் பெர்மிட் போகிற வண்டிகளுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம அமைச்சர் இதில் தலையிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 37 கம்பெனிகள்லேருந்து இதை வாங்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 37 கம்பெனிகளும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய விலை குறையும். இப்போ நியர்லி 10,000 ருபீஸ் குறைஞ்சிருக்கு. முதல்ல இருந்த விட ஒரு எக்யூப்மெண்ட்டு காஸ்ட்டு 10,000 ரூபா குறைஞ்சிருக்கு. 37 கம்பெனிலேருந்து வாங்க போனால் போட்டி இருக்கத்தானே செய்யும். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மூமெண்ட்டு லாரி நின்று போச்சுன்னா எல்லா விதத்துலையும் பாதிப்பு ஏற்பட்டுரும். நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அரசாங்கத்திலேருந்து. வாழ்த்துக்கள்.